வழங்காக்கின்ற ஒரு திட்டம். ரொம்ப நல்ல ஆரோக்கியமான வாழ்வதற்கு தேவையான உணவை கொடுக்கின்ற ஒரு திட்டம் இந்த திட்டம். இது பிறகுதான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சொன்ன மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி விவசாய நிலங்கள் குறைந்து கொண்டே வருகின்றது. அது நகர்ப்புற மாநிலங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வருது. இது மாதிரி இருக்கும்பொழுது நம்முடைய வேளாண் நம்மகிட்ட இருக்க எல்லாமே விவசாய நிலம் தான். அப்ப விவசாய நிலங்கள் இது மாதிரி மாறி வரும்போது விவசாயம் குறைந்து கொண்டு வருகின்றது. நம்ம விவசாய உற்பத்தி குறைந்து கொண்டு வருகின்றது. நமக்கு தேவையான உணவு உற்பத்தி குறைந்து கொண்டு வருகின்றது. அப்போ இதனை பெருக்குவது நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகவும் இருக்கின்றது. அப்போ எந்தெந்த வகையில் இது மாதிரி வரும்போது விவசாயம் சார்ந்த உற்பத்தி என்னென்னலாம் செய்ய முடியுமோ, எந்த வகையில் செய்ய முடியுமோ அதனை கையில் எடுத்துக்கொள்வது மிக அவசியமான ஒன்று. நான் சொன்ன மாதிரி ஒரு சமயத்துல முருங்கீரை எல்லா வீட்டிலும் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் காலனின்னு சொல்லுவாங்க. சுப்பையா நகர், நம்முடைய காந்தி நகர், நம்ம முதற்பேட்டை சூழலிருந்து ஒரு பகுதி. ஏன்னா பஞ்சாபில் பணியாற்றுகின்றவர்கள் இங்கெல்லாம் பார்த்தா முருங்கை மரம் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் முருங்கை மரம் இருக்கும். இல்லைனாலும் பக்கத்துல வாங்க அவசரமா இந்த கீரையை மட்டும் போட்டு கீரை கறிஞ்சு சாப்பாடு கொடுத்தாங்க. அவசரமாக இருக்கலாம், ஆனால் நல்ல சத்துள்ள உணவு. பஞ்சாபில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சத்து, இரும்பு சத்து உள்ள உணவு அந்த முருங்கைக்கீரை. அப்போ அதனால எல்லா வீட்லையும் வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு அந்த முருங்கை மரத்தை பார்க்க முடியல, நம்ம பகுதியில் எங்கேயுமே பார்க்க முடியல. எல்லாம் நகரமயம் வந்தது, வீடு எல்லாம் வந்து போச்சு. வீட்டு எதிர்க்க அந்த முருங்கை மரம் நடுறதுக்கு கூட அவங்களுக்கு இடம் இல்லை வைக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்லயும் 4 மோட்டர் சைக்கிள் நிற்குது, காரு நிற்குது, எல்லாம் இருக்குது. அவங்க முருங்கை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வேற செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இது ஒரு வளர்ச்சி என்று கூட சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவேன், இது நமக்கு ஒரு வளர்ச்சி. அந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய அளவு நமக்கு கல்வி இருக்கு, கார் வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கல்வி இருக்கு. அது ஒரு பொருளாதார வளர்ச்சி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய வளர்ச்சி. இருந்தாலும் இருக்கின்றது எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அந்த சிந்தனை அடிப்படையில் தான் என் வீட்டுல ஒரு தோட்டம் வைக்கிறது. நம்ம வீட்டு தோட்டம் ஒரு சத்துணவு திட்டம் அவ்வளவு இருக்குது. நம்ம வீட்டு தோட்டம் ஒரு சத்துணவு திட்டம். இந்த மாடி தோட்டம் அமைத்தல் இது ஒரு விதமான கலை என்று கூட சொல்லலாம். முன்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடி வச்சு பண்ணக்கூடிய மாடி எவ்வளவு இறங்குறதோ வச்சிருப்பாங்க. அதுக்காக வச்சிருக்கலாம், காற்று நல்ல சுவாரம் நிறைய இருப்பதற்காக வச்சிருக்கலாம். அதே இப்ப நம்ம காய்கறி பயன் கொடுக்கக்கூடிய காய்கறி விளைவிக்கக்கூடிய நிலையில அதை கொண்டு வர முடியும் என்ற எண்ணத்தோடு திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு செடியில பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா மிளகா தொங்கும். இப்போ வர்றதை பார்க்கலாம். இவ்வளவு உயர்ந்த செடி கொத்து கொத்தா மிளகா இருக்கும். மாடி தோட்டத்தில் தக்காளி இருக்கும், வெண்டைக்காய் இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும். இது நீங்க நினைக்கும் போது எப்படி முருங்கைக்கு பெருசமோ அது மாதிரி இப்ப மாடி தோட்டத்தில் முருங்கை பெறக்கூடிய அளவும் இருக்குது, மிளகா பெறக்கூடிய, கத்திரிக்காய் வெண்டைக்காய் பெருக்கக்கூடிய அளவுல இப்ப இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அதுவும் நம்முடைய வேளாண் துறை இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, நம்முடைய மாநில அமைச்சர் 5000 ரூபாய்க்கு இலவசம் பொருளை கொடுத்து ஊக்குவிக்கும். இந்த ஆண்டு ஒரு 3000 பேர் கொடுப்போம், இன்னும் ஒரு 3000 கொடுத்து இப்போ 1.5 கோடி ரூபாய் செலவுல இருந்தது இப்போ 3 கோடி ரூபாய் ஆக்கியிருக்காரு. இன்னும் கொடுக்கலாம், இன்னொரு 1.5 கோடி கொடுங்க, இப்போ 3 கோடி ரூபாய்க்கு ஆக்கி அந்த அதிகமான இடத்துல அதிகமான மாறில இந்த பயிர்களுக்கு காய்கறி சாகுபடி செய்யக்கூடிய திட்டத்தினை தொடங்கி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு நல்ல எண்ணம். அதே மாதிரி அவர் அடிக்கடி இன்னொன்னு சொல்றாரு, எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அவங்க சோலார் போட்டு மின் உற்பத்தி நம்ம செய்யணும். நமக்கு தேவையான மின் உற்பத்தி நமக்கு இப்போ கரண்ட் பில் கட்ட முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த அளவு மாடியில போய் இருக்கு ஒட்டியிருப்பாங்க. அதுல சோலார் சிஸ்டம் அதுக்கு இலவசமா கொடுக்குறோம், மானியம் கொடுக்குறாங்க. அமைக்கும் பொழுது நமக்கு தேவையான மின்சாரம் அதுல கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரம் கிடைச்சிருக்கு. சில சமயத்தில் நமக்கு தேவைக்கு போக மீதி நம்ம துவைக்க வித்துடலாம், காசு வாங்கிக்குவாங்க. அது நமக்கு காசும் கிடைக்குது. நமக்கு தேவைக்கு நம்ம பில்லு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. கட்டணம் அதிகமாக சொல்லுவாங்கல்ல, அங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த மின் உற்பத்தி மூலம் நமக்கு மின்சாரம் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் நம்ம துறைக்கு அந்த மின் நமக்கு அதிகம் நமக்கு செலவு போக விற்று அதனை பணமாக்கலாம்.
அது ஒரு வருவாயை உண்டாக்கிடலாம். 6000 பேருக்கு இந்த மின்சாரம் அதே மாதிரி மின் உற்பத்தி நம்ம சோலார் மூலம் மாடியில கொண்டு வரலாம். காய்கறியும் பயன்படுத்த கொண்டு வரலாம், பயிர் செய்யலாம். அதே மாதிரி சோலார் மூலமா அந்த மின் உற்பத்தி நம்ம செய்ய முடியும். என்கிட்ட அடிக்கடி ஒன்று சொல்லியிருப்பாரு, அவர் அடிக்கடி வெளியில போயிட்டு வருவாரு. எங்கெல்லாம் விவசாயம் அதிகமாக அங்கெல்லாம் போயிட்டு வருவாரு. அப்போ சொல்லும்போது இப்போ நம்ம விவசாயிகளுக்கு மின் கட்டணம் சலுகைலாம் கொடுக்குறோம் போறோம். அதே சோலார் அங்கேயே அவங்களுக்கு சோலார் போட்டு இலவசமா சோலார் போடுவதற்கு இலவசமா கொடுத்து அதன் மூலமா வருகின்ற அந்த மின் உற்பத்தி அவங்க மோட்டரை பம்பு செட்டை இயக்கலாம். அப்போ பம்பு செட்டை அங்கே வருதுன்னா அவங்களுக்கு நம்ம மின் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த திட்டத்தையும் ஒரு 6000 அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கிற திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக நமக்கு மின்சார சேமிப்பு என்ன கிடைக்குது, கட்டணம் இல்லாத ஒரு மின்சாரம் நமக்கு கிடைக்குது. அந்த திட்டத்தை விரைவு தொடங்க இருக்கின்றார்கள். அப்போ அது மாதிரி நமக்கு கிடைக்கின்ற இடத்தை வைத்து நாம் மின் உற்பத்தி செய்து கொள்ளலாம். இது மாதிரி நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கின்றதோ அதனை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம நகரம் அதிகமாயிட்டே ரொம்ப வீடு அதிகமாயிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிளாட் போறாங்க, விற்கிறாங்க, வெகு வேகமாக வீடு கட்டிடுறாங்க. நம்ம போய் ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஊரே மாறி போயிருக்க மாதிரி நிற்போம். நம்ம இருக்கிற இடம்னா கூட அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டிய மிக அவசியமான ஒன்று. அது இது மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி அங்கங்கே இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்கள் இருக்காங்க. அவங்க விவசாயத்தை பெருப்பதற்கு அந்த விவசாயக்கூடிய நடவடிக்கையும் கூட்டுறவு சங்கங்கள்லாம் செய்யணும். அதாவது சிறந்த முறை கூட்டுறவு சங்கத்துடைய செயல்கள் சிறந்த முறை இருக்க வேண்டும். ஏன்னா கிராமத்தில் கூட்டுறவு நல்ல பயனுள்ள வகையில் இருக்கும். அதே மாதிரி கூட்டுறவு இந்த பால் உற்பத்தி சங்கம் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் கறவை மாடுகளுக்கு விவசாயிகளுக்கு கறவை மாடுகள்லாம் வாங்கி கொடுத்து பால் உற்பத்தியை நாம் பெருக்க வேண்டும். நம்ம பால் இப்போ இங்கே அதிகமாக இருந்தால் இல்லை, நம்ம 1 லிட்டர் தேவை, ஆனால் 45,000 லிட்டர் நமக்கு கிடைக்கும். மீதி வெளியிலிருந்து வாங்குறோம். அதே மாதிரி பால் உற்பத்தி பெருக்க நம்ம விவசாயிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி இப்போ நிறைய பிள்ளைங்க இந்த பயிற்சியில் முடிச்சுதான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த விவசாயத்தில் பயிற்சி முடிச்சுதான் இருப்பாங்க. அவங்க இது மாதிரி மாடுகள் கறவை மாடுகள்லாம் வாங்கி வைத்து பால் பண்ணை பால் உற்பத்தி பெருக்குவதற்குரிய நடவடிக்கை ஈடுபடலாம். நல்ல வருமானம், சிரமமான தொழில், ஆனால் நல்ல வருமானம் உள்ளது. நமக்கு தேவையான பால் உற்பத்தி நம்ம உற்பத்தியை நம்ம பெருக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் இதெல்லாம் விவசாயிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு துறைகள் இணைந்து செயல்பட வேண்டும். அப்போ நம்ம அவங்களுக்கு மானியம் கொடுக்கலாம், இலவச மாடுகள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி இருந்தா விவசாய உற்பத்தி, விவசாயத்தினுடைய உபத்தொழில், மாடுகள் வளர்த்தல், கறவை மாடுகள்லாம் விவசாயத்துடைய உபத்தொழில்கள். இதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் வருவாயை நம்ம பெருக்கிக் கொள்ள முடியும், கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். அதே மாதிரி கடந்த வாரம் கூட 2 இடத்துல போய் நான் இது கொடுத்துறாங்க. சுய உதவி குழுக்களுக்கு இந்த களை எடுக்கிற இயந்திரம், சின்ன சின்ன டிராக்டர் உழுவதற்கு இதெல்லாம் கொடுத்துருவோம். 1,95,00,000 ஒரு இருக்கும் அந்த விழாவில் கொடுத்தோம். அப்போ சுய உதவிகளுக்கு மூலமாக நம்ம மகளிருக்கு தேவையான நிதி உதவி கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி நிதி உதவி கொடுக்கும்பொழுது அவர்களெல்லாம் சுய தொழில்கள், அதாவது வீட்டில இருந்தே அவங்க இந்த இப்போ சாப்பிடுவதற்கு இந்த தின்பண்டங்கள் எல்லாம் முறுக்கு எல்லடை இது மாதிரிலாம் போடுறாங்க. இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. புட்டு கொழுக்கட்டை இது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத மெழுகுவர்த்தி செய்தல், ஊதுவத்தி, இது மாதிரி நிறைய தொழில் செய்வதற்கு நம்ம கடன் கொடுக்குறோம். அந்த சுய உதவி மூலமாக கொடுக்கப்படுகின்றது. அப்போ சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த நிதி அவர்களுக்கு சென்றடையும் பொழுது மானியம் கிடைக்குது, கடனாவும் கிடைக்கின்றது. இப்போ மகளிர் பல தொழில்கள், இன்னும் சொல்ல போனா படித்த பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு முன் வர வேண்டும், பல புதிய தொழிற்சாலைகளை நடத்துவதற்கு முன் வர வேண்டும். அதுக்கு மானியம் கொடுக்கலாம், அரசு மானியம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவர்கள் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்குரிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ சுய உதவி குழுக்களுக்கு இது மாதிரி மானியம் கடன் உதவி வழங்கும்போது அந்த பணம் எங்க போகுது, புதுச்சேரியிலேயே புழக்கமாக இருக்கின்ற வாய்ப்பு உண்டு. வியாபாரம் புதுச்சேரி நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இது மாதிரி அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய புதுச்சேரியுடைய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. சொல்லுவாங்க விவசாயத்தில் அது கொடுக்கலாங்க,
எங்க சட்டமன்ற சொன்ன கேட்டீங்கல்ல, அருமையான மாண்புமிகு வேளாண் அமைச்சர், எல்லா திட்டத்தையும் செயல்படுத்திக்கிற ஒரு அமைச்சர். அவர் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி விட்டார். விவசாயத்துறை மட்டுமல்ல, சமூக நலத்துறையின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு, முதியோர்களுக்கு, அதாவது வயதானவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு அவர்களுக்கு சேர வேண்டிய அறிவித்த நிதியை சரியான குறித்த நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள்ளாக அந்த நிதி அவர்களுக்கு சென்றடைகிறது. மிகுந்த கவனம் இருந்து அந்த நிதியை அவர்களுக்கு சென்றடைய செய்து கொண்டிருக்கின்றார். இது முன்னாடி பார்க்க முடியுமா? கிடைக்காது. இப்போ 10ஆம் தேதிக்குள்ள வந்துடும். அப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அப்போ நம்முடைய அமைச்சர் அவர்கள் விவசாயம், ஏழை மக்கள், முடியாதவர்கள் இவருக்கு தேவையான இந்த உதவிகளை குறித்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார். நம்முடைய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் வெளியில ஏதாவது சொல்லுவாங்க, அது கிடைக்கிறது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லா திட்டமும் செயல்படுத்தப்படுது. ஏன்னா இந்த திட்டங்கள் எப்படி நடைபெறுகின்றது என்பதுதான் அவங்களுடைய எண்ணம். எப்படி நடக்குது, நிதி எங்கிருந்து வருது, எப்படி வாங்கிட்டு வராங்க, சரியானத்தில் எப்படி போகுது, இதெல்லாம் இப்பொழுது சாத்தியக்கூறு என்ற நிலையினுடைய இந்திய அரசானது செயல்படுத்தி வருகிறது. மத்திய அரசுடைய உதவியோடு செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. எல்லா திட்டத்தையும் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. அப்போ நம்முடைய பொருளாதார நிலை உயர்ந்து வருகின்றது. பொருளாதார நிலை உயர்கின்றது சொன்னால் வாங்குகின்ற சக்தி உயர்கின்றது. அந்த வாங்குகின்ற சக்தி என்பது மிக முக்கியமான ஒன்று. சொன்னாங்க, நான் கூட ஒரு நாளைக்கு விழுப்புரம் சொன்னேன், பசியின்மை, பசி இல்லாத ஒரு நிலையில் தான் பூச்சி இருக்குன்ற சொல்லியிருந்தேன். எல்லா திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. பசி இல்லாத ஒரு நிலை என்னுடைய அரசு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என்பதில் நம்முடைய அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற நிலையிலே இந்த அரசு செயல்படுத்தி வருகின்ற சொன்னார், சொல்லியிருக்கேன். அது உண்மையான உண்மை, அது யாரும் மறுக்க முடியாது. இப்ப காலோட ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, வீட்டுக்காரருக்கு 3500 ரூபாய் கிடைக்கிறாங்க, எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சு? 3500, 2000, 5000. ஆனா என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு ஏதாவது காசு கொடு, எனக்கு செலவு பணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒண்ணு சொன்னேன், நீ எனக்கு தான் கொடுக்குங்க, 5500 இருக்கு, நானே 2000 ரூபாய் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு மாசத்துக்கு 2000, 3000 சாப்பாடு போதும். எனக்கு அதோட என்ன சாப்பாடு இருக்கும், எதுக்கு போறது இல்லை. 4 இட்லிமா, நல்ல 4 தான் சாப்பிட முடியல, 2 இட்லி தான் சாப்பிடுங்க. அவங்க சொன்னாங்க, அப்ப 2 இட்லி எவ்வளவு ஆச்சு? 10 ரூபாய், 10 ரூபா இருக்கும், 5 ரூபா தான் இருக்கும். அப்ப கணக்கு போட்டு உனக்கு காசு மீறுங்க. அப்போ வேற பிள்ளைக்கு காசு கொடுத்துற, உன் பிள்ளைக்கு காசு கொடுத்துற, காசு என்கிட்ட வந்து கேட்கற அப்படின்னு சொன்னேன். அவர் திடீர்னு, ஆனா அவங்க என்கிட்ட கேட்கறதுக்காக கொடுத்தா இருக்கணும், அது வேற. இருந்தாலும் போதுமா போதாதான்? போதும். ஒரு கணவன் மனைவிக்கு 5000 போதும், அது எந்த வித ஐயம் இல்லை. பசி பசி எப்படி இருக்க முடியும்? இது எல்லாருக்கும் கிடைக்குது. நீங்க சராசரி பார்க்கலாம். நம்ம புதுச்சேரியில திட்டத்தின் மூலமாக, அரசு திட்டத்தின் மூலம் எந்த பயனும் பெறாத சிவப்பு அட்டையாளர்களுக்கு அறிவிப்பு மகளிருக்கு பணம் வருதா இல்லையா? அவங்களுக்கும் பணம் சேர்ந்தது. மஞ்சள் அட்டை போட சொன்னாங்க, இப்ப 1000 ரூபாய் அறிவிப்பு எழுதும். மஞ்சள் அட்டைதாரர்கள் சில வந்து கொஞ்சம் வருமானம் உள்ளவங்க, அவங்க தரணுமான்னு கேட்டாங்க. அப்புறம் இல்லை, இப்ப அவங்களுக்கு எங்க போற யார் திட்டம் இல்லை, இப்ப அவருக்கு தான் 1000 ரூபாய் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ நம்ம எப்படி புதுச்சேரி மாநிலம் பசி எப்படி சொல்லுவீங்க சொல்லுவேன். அதுதான் உறுதியா சொல்றேன். அதனால்தான் நிச்சயமாக பசி இல்லாத ஒரு நாள் வாங்கதான் அப்படி மாநிலம். ஏன்னா 20 கிலோ அரிசியும் கொடுக்குறோம், கேட்ட மாதிரி 20 கிலோ அரிசியும் கொடுத்துருவோம். இப்போ 2 கிலோ கோதும் கொடுக்க போறோம். 20 கிலோ அரிசி சிவப்பட்டைக்கு 2 கிலோ கோதும் போதும் போதா கொடுக்க முடியும். இந்த வருமானத்தை சாப்பிட முடியாது, சாப்பிட முடியும். அந்த திட்டத்தையும் கோதுமை போறதையும் தொடங்க போறோம். அரிசி கொடுக்கப்பட்டு இருந்தது. ஒரே மகிழ்ச்சி, நாங்க பாராளுமன்ற தேர்தலில் போகும்போது அது முன்னும் சரி, எங்களுக்கு காசு வேண்டியல அரிசியா கொடுங்க, கொடுத்த மாதிரி நல்ல அரிசி கொடுன்னு கேட்டாங்க. கொடுக்கணும் சொல்ல முடியாது, நிறைய பேர் முடியாது, எப்படி முடியலாம் சொன்னாங்க. ஆனா இப்போ அரிசி போடுறோம், எந்த குறையும் இல்லாம எல்லோரும் பாராட்டுகிற நல்ல அரிசி வருது, நல்ல அரிசி எனக்கு கிடைக்குது. இது வரைக்கும் யாரும் அந்த குறை சொல்ல நல்லா இருந்து யாரும் சொல்லுவேன். ஏன்னா நல்லா இல்லாத அரிசி இருந்தால் அங்கேயே திருப்பி வச்சிடறோம். அப்ப நல்ல அர்த்தம் வெளியே வந்து
கொடுக்குறோம். அதே மாதிரி கோதுமையும் கொடுக்க போறோம். நீங்க கேட்ட மாதிரி நல்ல அரிசி, வெள்ளை அரிசி கொடுக்கப்பட்டு வருகிறது. கோதுமை கொடுக்க போறோம். இதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு பசி இல்லாத நிலையை உருவாக்குவதுதான் இந்த திட்டங்கள் எல்லாம் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மத்திய அரசுடைய உதவி, மத்திய அரசு உதவி இல்லாமல் சரியாக செயல்படுத்த முடியாது. மத்திய அரசு நிதி நமக்கு வேணும், அதையும் நான் கேட்டு பெற்று கொள்ள வேண்டும். அப்ப இருந்தாலும் செய்ய முடியும். இல்லைன்னா அதிகமான வரி உங்களுக்கு போட வேண்டியது வந்துடும். நான் எங்க அரசு அதிகமான வரி போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்துடும். அது இல்லாம மத்திய அரசு உதவியோடு இந்த திட்டங்களை எல்லாம் அரசு செயல்படுத்தி வருகின்றது. ஒரு பெரிய குறை, வேலை இல்லைன்னு சொல்லுறாங்க. அரசு வேலை கொடுக்கலன்னு. அதையும் சொன்ன மாதிரி ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். அரசு பணியில கொடுக்கணும், நிரந்தர வேலை. ஏதோ கான்ட்ராக்ட் வேலை கொஞ்சம் பேர் அவங்க வச்சாங்கலாம் இல்லை. ரெகுலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிரந்தர பணியில அவங்களுடைய அடிப்படை சம்பளத்தோடு பணிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது. அப்புறம் பீடுகளில் கொடுத்தோம். இப்போ எலக்ட்ரிசிட்டியில் கொடுக்க போகிறோம், ஜெய் போட்டு எலக்ட்ரிசிட்டியில் கொடுக்க போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு துறையும் நிறைய பணிகள் இப்போது நிரப்பப்பட்டு வருகின்றது. அதாவது எதிர்காலத்துல பிரச்சனையே இல்லாம நிர்வாகம் நடைபெற வேண்டும். அரசனுடைய என்ன, எதிர்காலத்தை ஒண்ணு எல்லாம் கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டு கொண்டு வரோம். எதிர்காலத்தில் இந்த மாதிரி சிரமம் இல்லாமல் எல்லா துறையிலும் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு மக்களுக்கான பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் எங்க அரசுடைய எண்ணம். ஏன்னா இன்னைக்கு ஒழுங்கா செஞ்சு எல்லா நாளைக்கு பயன் கிடைக்கும் மக்களுக்கு. அது இந்த அரசு இப்பொழுது நிர்வாகத்திலும் கடைபிடித்து செய்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நம்முடைய அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்த மிக மிக கவனம் செஞ்சு வருகிறது. உள்கட்டமைப்பு முன்ன பாருங்க, மழை பெஞ்சா கொஞ்சம் மழை பெஞ்சா 4 நாள் தண்ணி பெய்யுவாங்க. எங்க நம்ம ரேகோ நகர்ல, காமராஜ் நகர்ல, இந்த பெரியார் நகர் சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்ல முடியுமா? 1 மணி நேரம் தண்ணி வந்துருக்கு. அதிகபட்சம் போச்சுன்னா 2 மணி நேரம், அதுக்கு மேல இல்லை. அது அடுத்து இன்னும் அடுத்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா அது இருக்காது, உடனே போயிடும். ஒரு சில பணிகள் நடந்துட்டு இருக்குது, வேலை செய்யும்போது மண்ணை போட்டு அடிச்சு போயிருப்பாங்க. இரவுல திடீர்னு மழை பெய்யுதுன்னா அந்த அடைப்பட்டதுனால அடிச்சிருந்தாலும் தண்ணி மேலே வந்துடும். அதான் பிரச்சனை இருக்கும். அந்த பணியெல்லாம் முடிஞ்சதுன்னா அதுவும் இருக்காது. மழை பெஞ்ச உடனே வாய்க்கால் தண்ணி வரக்கூடிய நிலையில் எல்லா வேலைகளும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பணிகள் ஆச்சரியமா இருக்கும். பொதுப்பணிகள் இவ்வளவு நாள் செய்தா, உள்ளாட்சித்துறையில் இவ்வளவு நாள் நடக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயும் இப்போ ஒரு 200 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஆரம்பிக்க போறாங்க. 200 ரூபாய் புதுசா கொடுத்துருக்கோம். உள்ளாட்சித்துறை மூலமா பொதுப்பணித்துறை 200 கோடிக்கு, அதாவது பட்ஜெட்ல போட்டது இல்லாம 200 ரூபாய்க்கு வேலை கொடுத்துருக்கோம். அந்த வேலையை செய்ய போறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் உள்கட்டணம் மேம்படுத்தும் போது புதுச்சேரியுடைய அந்த வசதிகள் மேம்படுத்தப்பட்டு சிறந்த முறையில், அதே மாதிரி இன்னும் கல்வீடு கட்டண திட்டம் பணத்தை உயர்த்தி கொடுத்துருக்கிறோம். 2 லட்சம் ரூபா இருந்து 5 லட்சம் ரூபா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 7 லட்சம் ரூபா. எல்லாரும் வீடு கட்டலாம். குடிசை வீடு இல்லாத மாநிலம் நம்முடைய மாநிலம். அது உறுதி நிலையில எவ்வளவு பணம் கொடுக்கணும், 5 லட்சம் கொடுக்கணும்னாங்க 5 லட்சம் கொடுக்கணும். அதுக்கு விண்ணப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நகரப்புறத்தில் உள்ளவங்களுக்கு, அது நம்ம தெருவில் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் தெரு ஓட்டில் படிச்சுட்டுலாம் இருக்காங்க. அவங்களுக்கு இல்லைன்ற ஒரு குறை, வீடு இல்லை. அவங்களுக்கு இப்போ ஏறக்குறைய ஒரு 484 வீடு ஏறக்குறைய கட்டி முடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வீடுகள் முடிந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் அந்த வீடுகள் அளிக்கப்படும். அழகா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கார் ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஊரே தான். நம்ம என்ன ஊரு, இந்த ஒரு பக்கத்துல கட்டி இருப்பாங்க, அழகா இருக்கும். இன்னும் கொடுக்கல, அவங்களுக்கு வீடு கொடுக்கல. வெளில இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். உள்ள அவர் பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க நம்ம அனிவால் அவரோட தொழிலில் ஒரு 84 வீடு கட்டியிருக்கோம். லாம்பர் சரவணில் முதல்ல ஒரு 350 வீடு முடிக்க போறாங்க. இன்னும் ஒரு 84 வீடு முடிஞ்ச நிலையில் இருக்குது, அதையும் கொடுக்க போறோம். இதெல்லாம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுப்பதற்கான திட்டங்கள். அதே மாதிரி இலவச மனைப்பட்டா கிராமத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிராமத்துல இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதெல்லாம் ஒரு மாதத்தில் அந்த இதெல்லாம் கொடுத்துருவோம், எல்லாரும் கொடுத்துருவோம். அது இலவச மனைப்பட்டா அந்த வீடுகள் இதெல்லாம் வழங்கப்படும். இப்போ நம்முடைய
அரசு எல்லா துறைகளையும் கவனம் செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. புதுச்சேரியினுடைய வளர்ச்சியை கருத்தில் எடுத்துக்கொண்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்றது. நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. கல்வி நேரத்தில் எப்படி புதுச்சேரி கல்வி எப்படி கொடுக்குறாங்க, எப்படி பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, எப்படி கல்லூரிக்கு போறாங்க, எப்படி கல்வி மருத்துவம் எப்படி படிக்கிறாங்க, எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இலவச கல்வி தாழ்த்தப்பட்ட எல்கேஜி ஃப்ரீயா சொல்லித்தரோம். அரசு பள்ளி படித்த பிள்ளைங்களுக்கு 10% எல்லா கல்லூரியும் கொடுக்க போறோம். மருத்துவத்தை கொடுத்தோம், இப்ப எல்லா கல்லூரியும் கொடுக்க போறோம். அப்ப நல்ல கல்வி. அதே மாதிரி மருத்துவ வசதி நேற்று கூட பார்த்து வந்தீங்க. 27 கோடி ரூபாய்க்கு எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, இன்னும் நிறைய கருவிகள், மார்பு புற்றுநோய் கண்டறிகிற கருவி. ஒரு டெஸ்ட் எடுத்தா அரை மணி நேரத்துல எல்லா இதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரத்தத்துல டெஸ்ட் எடுத்தா நமக்கு என்ன நோய் இருக்குது, என்னென்ன ரிசல்ட்டை உடனே கொடுத்துருவாங்க. அது மாதிரி கருவி எல்லாம் சேர்த்து ஒரு 27 கோடி ரூபாய்க்கு கருவிகள் துறையில கொடுத்துருக்கிறோம். இது மாதிரி நல்ல மருத்துவ வசதி, எல்லா மருந்தும் இருக்குது, தைரியமா சொல்லலாம். புதுச்சேரியில எல்லா மருத்துவங்களும் கிடைக்கும். நம்முடைய அரசு மருத்துவமனையில எல்லா மருந்துகளும் கிடைக்கும், கொடுக்குறேன். வெளியில வாங்க சொல்ற பழக்கமே இல்லை நம்மகிட்ட. புதுச்சேரி அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா இதை போய் வெளியில போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. எல்லா மருந்துகளும் இருக்கின்றது. எல்லா மருந்துகளும் நம்முடைய நோயாளிகளுக்கு புறநோயாக இருந்தாலும் சரி, உள்நோயாக இருந்தாலும் சரி, மருந்துகள் வழங்கப்பட்டது. நல்ல அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது. இறுதி அறுவை சிகிச்சை பண்ண ஒரு 500 பேர் மேல செய்திருக்கிறோம். மூத்த அறுவை சிகிச்சை செய்யறாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளண்ட், கிட்னி மாற்று கிட்னி செய்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க, ஒருத்தர் செஞ்சாங்க. இது மாதிரி இந்த மருத்துவ வசதி நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கு நான் அடிக்கடி சொல்றேன், சென்னைக்கு போகக்கூடாது, இங்கே செய்யணும், எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்லுவோம் அடிக்கடி. அது போன்றாக நிறைவேறி வருகின்றது என்பது உண்மை. பெரிய ஏன்னா சென்னைக்கு போனா எவ்வளவு சிரமம் இருக்கு, எவ்வளவு செலவாக உண்டு. நம்ம எண்ணி பார்த்தா பெரிய கஷ்டம். மருத்துவத்துக்கே எவ்வளவு செலவு பண்றாங்க. 6 லட்சம் 5 லட்சம் உள்ள போயிட்டாங்கன்னா 12 லட்சம் 12 லட்சம் கட்டினா தான் வெளியே வர முடியுவாங்க. அதெல்லாம் இல்லாம நம்முடைய அரசு பொது மருத்துவமனைகளில் சிறந்த சிறப்பு மருத்துவம் கிடைக்கும் என்ற நிலையில் அரசானது நல்ல மருத்துவரை நியமித்து வருகின்றது. கருவிகள் வாங்கி கொடுக்கப்பட்டு வருகின்றது. நல்ல மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இவையெல்லாம் நம்முடைய மக்களுக்குரிய மருத்துவ வசதி சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. இவ்வாறு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு துறையிலும் அரசானது கவனம் செலுத்தி சிறந்த முறையில் புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் இந்த அரசு கொண்டு வந்திருக்கின்றது. அதற்கு மத்திய அரசு அதிக நிதியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மத்திய அரசுகளுடைய மனமந்த நன்றியை கூறி மேலும் மேலும் சிறப்பான ஒரு நிலை நம்முடைய மக்கள் எல்லாவற்றிலும் வழங்காண வேண்டும் என்று வாழ்த்தி, விவசாயத்துறை உங்களுக்கு விவசாய உற்பத்தியில், அதாவது காய்கறி தோட்டத்தில் காய்கறி பயிரிடுதல், இதை ஊக்குவிக்கும் நிலையில் நம்முடைய வேளாண் துறை எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை வழங்க இருக்கின்றது. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கிராமப்புற மக்களுக்கு அந்த ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய புதுச்சேரி மாநிலம் நல்ல சிறந்த ஒரு மாநிலம், ஒரு நல்ல மாநிலம், மேலும் மேலும் சிறப்பாக இருப்பதற்குரிய வாய்ப்பினைக்குரிய துறைக்கினுடைய நன்றிக்குரிய வாய்ப்பு வருகிறது. நன்றி, வணக்கம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.